नमस्ते गात्री सद्ब्रह्मरूपे नमस्ते हरे दात्रादिवन्द्ये नमस्ते प्रपन्नेष्टे महालक्ष्मी कोपुरेशी எல்லாம் வல்ல கடவுளே, உமது மக்கள் ஓய்ந்திருக்க ஒரு நாளை கொடுத்தீர். உமது திருமைந்தன் உயிர்த்தெழுதலை என்றும் நினைவு கூற வாரத்தின் முதல் நாளை திருச்சபையில் உமது ஆவியின் மூலம் புனிதமாக்கினீர். உங்க எல்லாருக்கும் இந்த வயசுல ஆனா அவன்னா அரஞ்சய விரும்பு ஆறுவது சினம்னு சொல்லி கொடுக்கறத விட ஜாதி இல்லை ஜாதி இல்லைங்கிறது தான் பசுமரத்தாணி போல உங்க மனசுல பதிய வைக்கணும். எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் இனம்ங்கிற எண்ணம் உங்களை பெற்றவங்களுக்கு தான் இல்ல கூட அந்த எண்ணம் உங்களுக்காவது இருக்கட்டும். பெரியவங்களுக்கு பிடிச்ச ஜாதி போய் இறங்கினாத்தான் இடிஞ்சு போயிருக்க நம்ம பள்ளிக்கூடத்தை கட்ட எந்த புண்ணியவானாவது மனசு வைப்பான். இப்போ நம்ம கடவுள் வார்த்தை சொல்லுவோம், ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி என்பது இல்லையே, ஜாதி இல்லை ஜாதி இல்லை ஜாதி என்பது இல்லையே. நாம் புதிதாக கட்டவிருக்கும் தேவாலயத்துக்கு நன்கொடை தந்திருப்பவர்களுக்கு நன்றி. மற்ற விசுவாசிகளும் தந்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். ஃபாதர், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. தேங்க்யூ. கோயில் பிள்ளை ஜேம்ஸ் லெட்டர் போட்டிருக்கான். அடுத்த வாரம் இங்க வர்றானா? இந்த லாரன்ஸுக்கு அனாதையா சர்ச் வாசல்ல கிடைச்ச குழந்தை இன்னைக்கு படிப்பு முடிச்சு பட்டம் வாங்குறாங்கிறப்ப
எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கர்த்தரே, இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா இருக்கணும். ஹார்ஸ் ரைட் சார், ஹார்ஸ் ரைட். குதிரை சவாரி சார், குதிரை சவாரி. ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாய் தான் சார், ஒன்லி 10 rupees. ஹார்ஸ் ரைட் சார், குதிரை சவாரி சார். ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாய் தான் சார், ஒன்லி 10 rupees. வாங்க சார், வாங்க. ஆமா வா. என்ன ரேட்டு சொன்ன? எங்க இன்னொரு தடவை சொல்லு. 10 ரூபாய் தான் சார். 10 ரூபாய் தானா? ரொம்ப எடுப்பா இருக்க. எடுப்பா மட்டும் இல்லடா, துடிப்பாவும் இருக்கு. வாயில்லாத ஜீவன், பாவப்பட்ட பொண்ணு, ஏறக்குறைய பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி. என்னம்மா? இந்தா, இது பால் டாக்டரோட அட்ரஸ். போய் வைத்தியம் பாத்துக்க. பொறுக்கி. து. என்னம்மா ஜூலி, நல்லா இருக்கியா? உங்க ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன் ஃபாதர். ஆனா ஒரே ஒரு குறை. என்னம்மா? ஏழையா பிறந்ததுதான். நான் மட்டும் பணக்காரியா இருந்திருந்தா இந்நேரம் இந்த மாதா கோயில் புதுசா கட்டுறதுக்கு என் சொத்து பூரா கொடுத்திருப்பேன். இப்ப நீ உண்டியல்ல செலுத்துற பாரு, அதுவே விலை மதிப்பில்லாத சொத்து. உன் தினப்படி வருமானத்துல 3ல 1 பங்கை காணிக்கையா செலுத்துற பாரு, இதுதாம்மா உண்மையான பக்தி. அம்மா, இந்தாம்மா, இன்னைக்கு ஆண்ட வளர்ந்தபடி இதுதான். குதிரைக்கு கொள்ளு வாங்கி வச்சாச்சு, கோயிலுக்கு உண்டியல்ல போட்டாச்சு. இது உன் பங்கு. பாதிரியார் வீட்டையும் கோயிலையும் கூட்டி பெருக்கிறதுலயே நம்ம வயித்த கழுவிக்கலாம் சொன்னா கேக்குறியா? ஆம்பளை மாதிரி குதிரையை ஓட்டிட்டு போயிடு. ஆமா, அது நம்ம குதிரைக்கு கொள்ளு வாங்க கூட பத்தாது. வயசு பொண்ணு நீ வீடு திரும்புற வரைக்கும் என் வயித்துல நெருப்ப கட்டிட்டு தவிக்கிறது எனக்கு தான் தெரியும். உன்னை ஒருத்தன் கையில புடிச்சு கொடுத்துட்டேன்னா. ஆமா, நீ சொல்ற மாப்பிள்ள ஒண்ணு குடிகாரனா இருக்கான், இல்ல வீதிக்கு ஒரு கூத்தியா வச்சிருக்கான். இவனுங்களுக்கு எல்லாம் கழுத்தடிட்ட சொல்றியா? கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு போனாலே உன் மூத்த பொண்ணு, அதான் என் அக்கா. அவ கதி என்னாச்சு? கல்யாணம்ங்கிற பேச்ச கேட்டாலே எனக்கு வெறுப்பா இருக்கு. வேற ஏதாவது பேசுமா? வேற வேலையே இல்ல. சார், ஹார்ஸ் ரைட் சார், ஹார்ஸ் ரைட் சார். குதிரை சவாரி சார், ஹார்ஸ் ரைட் சார். சார், ஒரு ரவுண்டுக்கு 10 ரூபாய் தான் சார், ஒன்லி 10 rupees. வாங்க சார், வாங்க. வேண்டாம். எங்க போனோம் தோர? மாதா கோயிலுக்கு. கோயிலுக்கா? உட்காருங்க. கோயிலுக்கு போன மாதிரியும் இருக்கும், குதிரை சவாரி பண்ண மாதிரியும் இருக்கும். வேண்டாம், நான் நடந்தே போறேன். இது பாக்குறதுக்கு தான் சுமாரா இருக்கும், ஆனா பஞ்ச கல்யாணி மாதிரி பறக்கும். கல்யாணியோ காம்போதியோ, நான் குதிரை சவாரிக்கு வரல. ஆளை விடு. எனக்கு குதிரை மேல ஏறி பழக்கம் இல்ல. உனக்கு பழக்கம் இல்லாட்டியும் இது பழகுன குதிரை. பயப்படாம ஏறு, தள்ளிடாது. எனக்கு குதிரை கண்டதே பயம். போமா. ஆளை பார்த்தா தேசிங்க ராஜா மாதிரி இருக்க. துட்டு கொடுக்க அழுவுறியா? கோயில் ரொம்ப தூரம் இருக்கு. உனக்கு சவாரி கிடைக்கலன்னா என்னையமா மாட்டேன். சரியான அடாவடியா இருக்கே. யாரையா அடாவடி பண்றது? போனா போகுது, பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கேன்னு கூப்பிட்ட. அம்மா தாயே, ஆளை விடு, நான் வரேன். வராதையா? குதிரை ஏற தெரியாது நீ எல்லாம் ஒரு ஆம்பளை. உனக்கு ஒரு பேண்ட் சட்டை, கருகருன்னு மீச வேற. சரியான சாவு கிராக்கி. வா, வருமானம் இல்லாட்டி பேப்பர்ல கொள்ளுன்னு எழுதி கொடுப்பேன், அதைத்தான் நீ திங்கணும். குட் மார்னிங் ஃபாதர். குட் மார்னிங் மை சன். ஜேம்ஸ், வந்துட்டியாப்பா? காட் பிளஸ் யூ. எக்ஸாம் எல்லாம் எப்படி எழுதிருக்க? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். வெரி குட். கோயில் பிள்ளை, ஜேம்ஸ பாத்தீங்களா? வணக்கம். இந்தாங்க. ஆண்டவர் அருளால நீ ஆளாயிட்ட. இந்த ஊருக்கும் உலகத்துக்கும் நீ செய்யற நன்மைகள் மூலமா தான் அந்த ஆண்டவருக்கு நன்றியை சொல்ல முடியும். நிச்சயம் ஃபாதர். கர்த்தர் அருள் புரிவார். பாப்பா, பெரியவங்க நீங்க, நான் எடுத்துக்கிறேன்.
சார் வாங்க. சில்வர் கேஸ்கட் பார்க்கணுமா, செட்டியார் பார்க் பார்க்கணுமா, கோக்கஸ் வாக் பார்க்கணுமா, போட் கிளப் பார்க்கணுமா, சோலா பார்க் பார்க்கணுமா, தொப்பி தூக்கி பாறை பார்க்கணுமா, கடைசியா சூசைட் பாயிண்ட்ல விழணுமா, சாரி பார்க்கணுமா? அழகானது, அற்புதமானது. இது ஜான்சி ராணி, இது எலிசபெத் ராணி. ஒரு தடவை ஏறினீங்கன்னா இறங்குறதுக்கு மனசே வராது. பென்ஸ் கார் மாதிரி ஸ்மூத்தா இருக்கு சார். சரோ வாங்க சார் வாங்க. ஃபுல் ரவுண்டா ஆஃப் ரவுண்டா? என் குதிரை மேல ஏறி சவாரி செய்யற லவ்வேட்ஸ்க்கு சீக்கிரமா கல்யாணம் ஆகிடு. அப்படி ஒரு ராசியான குதிரை. ஐயா ஏறுங்க, அம்மா நீங்களே ஏறுங்க, 2 பேரும் வந்து ஏறுங்க. வாங்க வாங்க. நீங்க 2 பேரும் உண்மையான காதலர்களா, இல்ல வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களா, தள்ளிட்டு வந்ததா, இல்ல சேர்ந்தே வந்தீங்களா, வந்த இடத்துல சேர்ந்ததா? உனக்கு வேண்டியது ரேட்டு தானே, ஏன் இதெல்லாம் கேக்குற? கேப்பையா, நான் இந்த நாட்டின் குடிமகன். நான் எல்லாம் கேட்காதனாலதான் இந்த நாடு இப்படி ஆகி போச்சு. நாங்கெல்லாம் அப்படி இல்ல, உண்மையான காதலர்கள். இப்படித்தான் வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க. 2 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த இளமையும் கிளாமரும் போனதுக்கு அப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு, அதனால நாங்க டைவர்ஸ் பண்ணிக்கிறோம். மற்றபடி எல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க எப்பவும் போல நண்பர்களாவே இருந்துக்கிறோம். பிரிஞ்சவங்க பிரிஞ்சிட்டு போக வேண்டியதானடா, அப்புறம் என்ன நண்பர்கள்? ஊரையும் குழப்பி இவங்களும் குழம்பி போயிருது. ஐயோ தலைய பிச்சுக்கலாம் போல் இருக்கு. கேட்டுக்கங்க. உனக்கும் தான், நீயும் கேட்டுக்க. கேட்டால் வாழ்ந்துருவீங்க. ஃபாதர், ஃபாதர், ஃபாதர். ஹை சொந்தனா? அட. ஏய் என்னது? நீயா? நீயா? ரோட்ல சண்டை போட்டது பத்தாதுன்னு இங்கே வந்துட்டியா? அதத்தாயே நானும் கேக்குறேன். இந்த வீட்டுக்குள்ள நீ எப்படி வந்த? என்ன நீ இந்த வீட்டு மகாராணி மாதிரி பேசுற? இந்த வீட்ல எனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்கு இருக்கு? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நீ யார் சொல்லு? நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. சொல்லு. நான் சொல்றேன். ஜூலி, இதான் ஜேம்ஸ். பட்டணத்துல படிக்கிறதா சொல்ல, அவன் தான் இது. ஆமா, என்ன படிச்சு என்ன பிரயோஜனம்? கொஞ்சம் கூட இவருக்கு ரீஜெண்டே தெரியல. ஏய் ஃபாதர் இருக்காரேன்னு பாக்குறேன். ஜூலி, உள்ள போய் வேலையை பாரும்மா. சரியான வாயாடியா இருக்கல. பட் இன்னசென்ட்.